மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சஜிதா. நீங்கள் எங்கே குன்னூர் தான் இருக்கீங்களா? சரி, நீங்கள் எதுக்காக இந்த ஐபிஎல் சாப்பிட்டீங்க? எனக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை. சரிங்க. எத்தனை நாள் எடுத்தீங்க? 2 போட்டில் தான் 1 மாதம் சாப்பிட்டேன். 2 மாதத்தில் எடுத்தீங்க. யார் உங்களுக்கு கொடுத்தது? யார் கொடுத்தாங்க? சாஜி தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ சாப்பிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்களா? கன்சல்ட் பண்ணிட்டோம். என்ன சொன்னாங்க? பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி. பாசிட்டிவ் கன்சீவ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறீங்க? நக்கம் ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டோம். எவ்வளோ நாள்? ஒரு ஃபஸ்ட்டு 1 இயர் எடுத்துட்டோம். அங்கே சக்ஸஸ் ஆகலை. சரிங்க. அப்புறம் கேரளா போயிட்டேன். சரிங்க. அங்கே ஒரு 1 இயர் எடுத்துட்டு அது சக்ஸஸ் ஆகணும் ஆகலை. சரிங்க. அங்கேருந்து ஈரோடு வந்து எடுத்துட்டேன். அங்கேயும் சக்ஸஸ் ஆகலை. ஈரோட்டில் எங்கே எடுத்தீங்க? நிஷாந்த் ஹாஸ்பிட்டலில். ஓகே, சரிங்க. அங்கேயும் சக்ஸஸ் ஆகலை. ஐஓஐ பண்ணிவிட்டு அந்த 4 டைமு. சரி. அப்புறம் சக்ஸஸ் ஆகலை. சரிங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சும்மா வேண்டாம் சொல்லிட்டு இருந்துட்டோம். சரி. அப்புறம் மீண்டும் நன்றம் ஹாஸ்பிட்டலே போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்க. அந்த 13 டைம் ஐஐ பண்ணிட்டோம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. என்ன ஏஜ் ஆச்சு உங்களுக்கு? 29 ஆச்சுங்க. மேரேஜாக எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் ஆச்சு. சரி, இப்போ ஆண்டவன் கிருபையால் ஐபிஎல்ஸ் எடுத்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியல, எப்படி சொல்லணும்னே தெரியல. சரி. நாங்கள் டாக்டர் எடுத்து போனோம். நாங்கள் இதை மருந்து கொண்டதுனால நாங்கள் அவ்வளோ தோதலை ஃபஸ்ட்டெல்லாம். அப்புறம் நாங்கள் வேண்டாம் சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். சரி. ஃப்ரூட்ஸ் தானே சொல்லி சாப்பிட்டோம் வாங்கி. அப்புறம் டாக்டருக்கு போனால் டாக்டருக்கே நம்பிக்கை இல்லை. சரி. இப்படி இருக்குதுன்னு சொன்னோன்னே எப்படி டாக்டர் திட்டுதான் செஞ்சேன், ஏன் இவ்வளோ நாளாக வரல அப்படின்னு. சரி, நாங்களும் நம்பிக்கைக்காக ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். பாசிட்டிவாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ. நம்ம கம்பெனியோட ப்ராடக்டோட ரிசல்ட்டு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அதில் அவங்ககிட்டயே கேட்போம். ஒரு மிராக்கிளான ரிசல்ட் வந்திருக்கு 1 மந்த்லேயே. அதை பற்றி அவங்ககிட்டயே நம்ம பேசிக்கலாம். சொல்லுங்கள், பேசுங்க. அப்படியே பேசுங்க. நான் கல்யாணம் வச்சு 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு வந்தேங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே எதுவுமே என்னால் பண்ண முடியலைங்க. பணம் கேட்ட பக்கம் எல்லா பக்கமே நாங்கள் செஞ்சேங்க. ஆனால் இங்கே வந்து இந்த அண்ணன் சொன்னதுக்கப்புறங்க நான் வந்து அங்கே வந்து டானிக் வாங்கி குடித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு இதனால் இந்த ரிசல்ட் மட்டும் இருக்குங்களா, இல்லை வேறு ஏதாவது? வேறன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்துச்சுங்க. அந்த மாதிரி இருந்தது. சரி, அதுக்கு செலவு 15,000 ஆகுன்னு சொன்னாங்க. நாங்கள் அது அவ்வளோ பணம் நாங்களாம் இப்போல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. மறுபடியும் வந்து நாங்கள் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னால் இப்போ இவ்வளோ பணம் இப்போல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. மறுபடியும் சரி பரவாயில்ல, எப்போ ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் அஜால்ட்டாக இருந்துட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த அண்ணா சொன்ன அப்படிங்க சொந்தக்காரங்க தான் சரி சொன்னாங்கன்னு செஞ்சு பார்த்தேன். அந்த டானிக்கு பரவாயில்ல, குடித்ததுக்கப்புறம் இப்போ பரவாயில்லைங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு இல்லைங்க? 10 வருஷம் ஆச்சுங்க. இப்போ இது எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஆமாங்க. இப்போ வந்து இந்த இது யூஸ் பண்ண ஐபிஎல்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. வேற எந்த ஒரு அதாவது இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மதுரா வீணமணிகண்டன். எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? கரூர் மாவட்டம் சின்னத்தாராபுரத்துலேருந்து வந்திருக்கோம். ஐஸ்கிரீமும் ஐப்பல்ஸும் எதுக்காக ஃபாலோ பண்ணிங்கப்பா? எங்களுக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. உடம்புல எடை அதிகமாக இருந்தது. மாதவிடாய் பிரச்சனை 3 மாதத்துக்கு இருக்கு, 4 மாதத்துக்கு இருக்கு தான் தூரம் ஆகுவேன். அதுக்காக ஐஸ்கிரீமும் ஐப்பல்ஸும் ரெஃபர் பண்ணி சாப்பிட்டேன். சரிங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யாருங்க ரெஃபர் பண்ணாங்க? கனக சபாபதின்றவங்க சொன்னாங்க, நீங்கள் போகலாம், இப்படி இருக்குது, சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஐஸ்கிரீமாக ஐப்பல்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருந்தாங்க. அதுக்காக ஒன்றும் நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குங்க? உடம்புல வெயிட் வந்து 13 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. இப்போ 5 மந்த்ஸ் கன்சீவாக இருக்கேன். 2 மாதத்துலேயே பீரியட் ரெகுலர் ஆயிடுச்சு. சரி. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் நீங்கள்? இன்னும் ஒரு 5 வருஷமாக குழந்தை இல்லாதனால பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்தோம். ஒரு நல்ல காரியங்களுக்கு போனால் கூட அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் விலக்கி வைக்கும்போதெல்லாம் ரொம்ப மன போராட்டமாக இருந்தது. இதுக்காக நிறைய இடங்களில் போய் மெடிசன்லாம் சாப்பிட்டு ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீமும் ஐப்பல்ஸும் கிடச்சதுக்கப்புறம் இதை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் தான் கன்சீவாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி சொல்கிறதுங்கிறதே தெரியாமல் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா 5 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கிடச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம். நாங்கள், எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டு கன்சியூர் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஓகே.